வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 10 வருஷம் ஆன பழைய சாரியில் ரொம்ப அழகாக பிரின்சஸ் கட் சுடிதார் தைக்க போகிறோங்க. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இதில் இருக்க பார்டரு எனக்கு பிடிக்கல, தொங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபிட்ஸ் எடுக்க எனக்கு வரலை. அதனால அதில் இருக்க எம்ப்ராய்டிங் வந்து செமையாக இருக்கும். இந்த மாங்காய் எம்ப்ராய்டிங் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பராக அதில் சுடிதார் தைக்க போகிறோம். இதே மாதிரி உங்ககிட்ட சாரீ இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து லைனிங் நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சுற்றளவு வந்து 10 இன்ச்சுங்க. 10 இன்ச் சுற்றளவு. பேக் சைடு மட்டும்தான் வெட்டணும். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டணும். அது தைக்கும் போது வெட்டிக்கலாம். இப்போ பேக் சைடு சுற்றளவு 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். 15.5 இன்ச்சு முன்பக்கம் உயரம். சாரி, முன்னாடி பின்னாடி ரெண்டுமே 15.5 இன்ச்சு தான் உயரம். இப்போ பாக்ஸ் சைட் போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு உயரம். நெக்கோட பேக் சைடு உயரம் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.25 வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். கார்னர் வந்து எப்பயும் போல் 1.5. இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு யூவாக போடுறதுக்கு, சைடில் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததை அப்படியே போட்டேங்க. உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், கட்டிங்க தனியாக போட்டுறேன். பாம்புக்குள்ளே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பேக் சைடு மட்டும்தான் கட் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். முன்னாடி நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தாங்க. பேக் சைடு ரவுண்ட் நெக் தான், ஃப்ரண்ட்லேயும் ரவுண்ட் நெக் தான். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இது வெட்டி வச்சுட்டு இப்போ சாரியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த சாரீக்கும் இந்த பார்டருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதாவது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்னால இந்த சாரியோட பார்டரும் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதுக்கு ஃபால்ஸ் வச்சு அடிச்சிருந்தேன். ஃபால்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டேன் நான். ஃபால்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு, அதாவது நம்ம சும்மா நூலில் அப்படியே பிரித்து விடணும். அப்படியே பிரிச்சிடாதீங்க, கிழிஞ்சிடும். இப்போ சைடில் வந்து ஓரத்தில் முந்தி, அதாவது உள் முந்தியில் ப்ளைனாக இருக்குது. அந்த ப்ளைனாக இருக்கிறத தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளைனாக இருக்கிறதோடு சேர்த்து பேக் சைடுக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பார்டர் எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். இப்போ நான் வந்து 8ஆக மடித்து போடுறேங்க. ஃபஸ்ட்டு 2 பீஸு, அடுத்து 4 பீஸு, அதுக்கடுத்து 8 பீஸு. இதில் வந்து 8 பீஸ் இருக்குங்க. 15 இன்ச்சு உயரம் போக நான் வந்து இதுக்கு 55 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். மொத்த உயரம் கீழே கால் வரைக்கும் 55 இன்ச்சுங்க. 15 இன்ச்சு போக 40 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். எனக்கு சாரியோட நீளம் வந்து கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா அந்த கரையை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். சாரி லென்த்து வந்து சரியாக இருந்துச்சு. இப்போ 10 இன்ச்சு இருக்காகணும். இந்த கார்னர் 2.5, இந்த கார்னர் 2.5, சென்டர் 3. சாரிங்க, இந்த கார்னரில் 3.5, இந்த கார்னர் 3.5, சென்டரில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கேருந்து கிராஸாக கொண்டு வந்துடலாம். நான் ப்ளைனாக இருக்கிறதுல 8 பீஸ் மடித்து போட்டிருக்கேன். அந்த எம்ப்ராய்டிங் இருக்கிறத இதை கட் பண்ணிவிட்டு இது ஒரு பீஸாக வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 8 மாங்காய் இருக்குங்க. முந்தியில் 3 மாங்காய் இருக்குது. சென்டரில் இருக்க மாங்காவை நம்ம பிரின்சஸ் கட்டில் முன்னாடி வச்சுக்கலாம். சைடில் இருக்கிற 2 மாங்காவை லைட்டாக கைக்கு வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து கைக்கு கொடுத்துக்கலாங்க. இது ரொம்ப அதாவது வந்து சுடிதார் தைக்கிறதுக்குனே அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. இந்த மேலே இருக்க கரைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறத உயரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்ல ஹைட்டு பாப்பா, சரியாக இருக்கும் கீழே கால் வரைக்கும். கீழே ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு பீஸாக, அதாவது ஒரு பீஸ் மாங்காய், ஒரு பீஸ் பிளெயின், ஒரு பீஸு மாங்காய், ஒரு பீஸ் பிளெயின், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து தைக்க போகிறோம். இதை வேறு எப்படி தைச்சாலும் இந்த சாரீ வேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தைச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மாங்காய் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. இந்த பார்டர் தான் நமக்கு சுருங்கி இருந்தது. இப்போ இந்த ஒரு மாங்காவும் தனித்தனியாக கேப்பூட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கட் பண்ண அந்த 8 பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்று ஒன்றா வச்சு ஒரு மாங்காய் சென்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக நம்ம மடித்து போட்டால் கூட அது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தனித்தனியாக நம்ம வச்சு கட் பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக நமக்கு கிடைக்குங்க. அதனால நான் தனித்தனியாக வச்சு கட் பண்ணுறேன். நான் இந்த வெட்டுறது மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து சுடிதாரில் என்னென்னா நமக்கு அதிகம் வியூஸ் போக மாட்டேங்குது. சரி, தனித்தனியாக போட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு ஐடியாவோடு நீங்கள் தைக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபுல்லாக இருக்கிறத போட்டுட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இது சென்டர் மாங்காவை நான் முன்னாடி ஃப்ரெஞ்சஸ் கட் வச்சுட்டேன். இந்த சைடில் இருக்க 2 மாங்காவை கைக்கு 2 பக்கம் கொடுத்துட்டேன். இப்போ இருக்கிற லென்த்துக்கு நான் லைனிங்கை 2ஆக மடித்து போட்டிருக்கேங்க. இந்த மாங்காவெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸாக தனித்தனியாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக் சைடு வந்து அகலத்தை வச்சு பார்த்துட்டு நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு தப்பு இல்லை. கீழே இந்த இதில் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்படி யூவாக போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இது நம்ம அம்பர்லா கட்டிங் மாதிரி கிடையாது. இருக்கிறத வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கரை வந்து இந்த ஓரத்தில் இருக்குது. இப்போ அம்பர்லா டாப் நம்ம யூஸ் போடுற மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிட்டு இருக்கிறத நம்ம கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அதில் இருக்கிற அளவுக்குலாம் லைனிங் போட முடியாது. ஏன்னா வந்து அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே வந்து நமக்கு லேஸாக இல்லாமல் இருந்தால் சரி தான். இப்போ இது வந்து சைடில் வந்து நம்ம ஒட்டு போட்டுட்டு நம்ம 4ஐயும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம இருக்கிற அளவுக்கு இப்படி யூஸிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பீஸாக ஜாயின் பண்ணி ஆரம்பிக்கலாம். அதாவது ஒன்று வந்து மாங்காய், ஒன்று வந்து பிளெயின், அந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் 4 மாங்காய், பேக் சைடு 4 மாங்காய், அந்த மாதிரி. இந்த பக்கம் 4 பீஸ் பிளெயினாக, பேக் சைடு 4 பீஸ் பிளெயினாக, அந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன். அதாவது ரெடிமேடில் இந்த மாதிரி தைப்பாங்க, மாற்றி மாற்றி தைப்பாங்க. இல்லைன்னா வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக மாங்காவாக, பின்னாடி வந்து பிளெயினாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளெயினாக வேணாம், பின்னாடி இருக்கிறத ஈவன் பண்ணி நம்ம 2 பக்கமும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், சால் முதற்கொண்டு நான் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்றதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேங்க. இது சென்ட்ரு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பெருசாக இருந்தால் தப்பு இல்லைங்க. நம்ம வந்து 2வது தையல் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சாரீ கிளாத்தை நம்ப முடியாது. டக்குன்னு அது வந்து பிரிஞ்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஈவனாக தைச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இப்போ வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம எப்பயும் வைக்கிறது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுங்க, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்குங்க. இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம எப்பயும் வெட்டுற மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம சைடில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
மேலே வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ கீழேருந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். சேம் வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம டாட்க்கு மார்க் பண்ணுவோம். இதுக்கு டாட்லாம் கிடையாதுங்க. நம்ம இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நம்ம தனித்தனியாக பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு நம்ம முந்தியிலேருந்து இந்த சென்டர் மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக நம்ம அதாவது அந்த மாங்காய் இதை கீழே கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். நமக்கு அந்த மாங்காய் கழுத்துக்கிட்டே இருந்தால் போதுங்க. நமக்கு இது வேறு எந்த டிசைன் பண்ணலை, சென்டர் மாங்காய் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதை லைனிங் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு ஊசியை கூட குத்திக்கோங்க. இது வந்து இந்த கைக்கு கொடுக்குற மாங்காய் கொஞ்சம் லைட்டாக நமக்கு அடிப்பட்டது தான். நான் வந்து அதுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, அதைத்தான் கைக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் வந்து ஒட்டு போட்டு தைச்சிருக்கேன். ஏன்னா அழகாக இருக்குது, நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஒரு மாங்காய் மட்டும் நமக்கு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி. இது 2 மாங்காய் கொடுத்துருக்காங்க முந்திக்கு. ஒரு மாங்காய் மட்டும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ முன்னாடி வந்து அடித்து திருப்பிடலாம். நான் இது சாரீ கிளாத்துனால 2 கிளாத்து கொடுத்துருக்கேங்க. எப்பயும் போல் தான் நம்ம வந்து சாரீ கிளாத்துன்னு எடுத்துக்கிட்டாவே மேலே மட்டும் டபுள் கிளாத்து கொடுத்துருவேன் லைனிங்கு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க சால் போடாமல் போடுங்க, அப்படி இப்படி இருக்குங்க. அதனால் வந்து நமக்கு வந்து எதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 2 கிளாத்து போடுறேன். சப்போஸ் நீங்கள் கஸ்டமருக்கே தைச்சி கொடுத்தாலும் 2 கிளாத்து போடுங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. சொல்லி புரிய வச்சானா அவங்க ஓகே சொல்லுவாங்க. டபுள் கிளாத்து தான் போடுறேன். அதாவது உள்ளே போட்டிருக்கிறது வந்து ஃபுல் வாயிலுங்க, மேலே அதுக்கு கீழே இருக்கிறது லைனிங் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெல்லிசான கிளாத்தாக இருந்தாலும் ஓகே தான், டபுளாக கொடுத்துக்கோங்க மேலே மட்டும். இப்போ சென்டரில் ஒரு மாங்காய் மட்டும் நான் வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். நான் மெரூன் கலர் கொடுக்குறீங்க, அதில் மெரூன் கலர் வருது. மெரூனு ஒரு மாதிரி பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கலர் இருக்குது. பிங்க் கலரில் தான் சால் எடுத்திருக்கேன். இந்த மெரூன் கிடைக்கல எனக்கு நெட்டடில். இதில் வந்து ஜமிக்கி ஒர்க் இருக்குங்க, சால்லேயும் ஜமிக்கி ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்து எடுத்துட்டேன். இப்போ அழகாக உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஆம்கோல்லேருந்து பைப்பிங் கொடுத்துடலாம். ஆம்கோல்லேருந்து கொடுத்துட்டு கழுத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஆம்கோல் கீழேருந்து கொடுத்துடலாம். கழுத்துக்கு அடித்து திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம அப்படியே இப்போ வந்து பைப்பிங் போல் பைப்பிங் பண்ணிடலாம். இதில் வந்து எம்ப்ராய்டிங் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. 2 கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாதிரி பிங்க்கு, ஒரு மாதிரி மெரூன், 2 கலரில் கொடுத்துருக்காங்க. நான் பிங்க் கலரில் சாரீ சால் எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பைப்பிங் அப்படியே மேலே வச்சு தைச்சிடலாம். நமக்கு வந்து எப்போயுமே இந்த கிளாத்து வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அடியில் இருக்க கிளாத்து வந்து லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்க. லைட்டாக நானுமே கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணி தான் விட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இழுத்து கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக வந்து ஆம்கோலில் கட் பண்ணி கீழே லைட்டாக கட் பண்ணி விட்டேன். ஆம்கோல் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேஸாக கட் பண்ணி தான் விட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்த வளைவும் கரெக்டாக வந்துடுச்சு. நமக்கு நீட்டாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து பேக் சைடு தைச்சிடலாம். பேக் சைடு ஃபுல்லாக ப்ளைனாக தாங்க இருக்குது. பேக் சைடை வச்சு நம்ம முன்பக்கம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சது வந்து நமக்கு ஈவனாக வந்துடுச்சுங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் இந்த லைனிங்கு இந்த நம்ம தைச்ச கிளாத்தும் சரியாக வந்துடுச்சு. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு தைங்க.
இப்போ பேக் சைடு நம்ம டபுள் கிளாத்து தான் கொடுத்துருக்கோம் லைனிங்கு. அடித்து திருப்பிடலாம். நான் ஏன் நீ டபுள் கிளாத்து கொடுக்குறீங்கன்னு கூட கேள்வி கேட்கலாம் நீங்கள். நான் வந்து ஒரு இதுக்கு வந்து நான் அப்படியே சிங்கிளாக தாங்க கொடுத்தேன். ஆனால் என்னன்னா நமக்கு வந்து கீழே வந்து நல்லா வெயிட்டாக நிறைய கிளாத்து நம்ம கொடுத்து தைக்கிறனால என்ன ஆகுனா அப்படியே வெயிட் இழுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேருந்து அப்போ இருந்து நான் இப்போ இந்த மாதிரி சாரீ கிளாத்துக்கு டபுளாக தான் கொடுக்குறேன். இப்போ திருப்பி நெஜ்ஜில் தையல் போட்டுடலாம். இப்போ எட்ஜில் தையல் போட்டுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இது 10 வருஷம் ஆனால் பழைய சாரி அப்படின்லாம் சொல்லலை. 10 வருஷத்துக்கு கூடவே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கணக்குக்கு தான் 10 வருஷம்னு சொல்கிறேன். ஏன்னா இது எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. உண்மையை தான் சொல்கிறேன். நான் போய் சும்மா வீடியோக்காக வந்து இது 10 வருஷம் அப்படின்லாம் நான் போட கிடையாது. உண்மையிலே இது 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கேங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் அமுக தையல் போட்டுடலாம். அமுக தையல் போட்டிங்கன்னா தான் அந்த பார்ட் நமக்கு வந்து சரியாக வரும். சில இடத்துல வந்து கொஞ்சம் கூட குறையாக இருக்கிறது வந்து நம்ம அமுக தையல் போடும்போது அது ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ 8 பாட்டுக்கும் ஒன்றுக்கும் நம்ம 3 தையல் வந்துடுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல், அடுத்து ஒரு தையல், அப்போ அடுத்துக்கடுத்து அமுக தையல். இப்போ வந்து நம்ம லைனிங்கோடு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். லைனிங்கோடு வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். நம்ம அந்த தையல் மேலேயே பைப்பிங் நம்ம பண்ணதை வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் அப்படியே மிஷின்லேயும் தைச்சி விடலாம். நான் பைப்பிங் இன்றைக்கி வைக்கல, அப்படியே மிஷினில் தான் தைச்சி விட போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சுங்க. இப்போ கை பார்க்கலாம். கை வந்து நான் 18 இன்ச் வச்சுருக்கேங்க. நம்ம மீது இருக்க அந்த கீழே நம்ம கட் பண்ணோம் இல்லையா லைனிங்க்கு, அதிலே தான் கைக்கு மடித்து போட்டிருக்கேன். இது சங்க்ரேப்புங்க. 18 இன்ச்சு வச்சு கை மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் பகுதியை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். சரியாக வருது. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, ஈவனாக இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கைக்கு வந்து இந்த மாதிரி நேராக கொடுத்துர்லாங்க. ஒரு மங்காய் மட்டும்தான் நமக்கு நேராக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சைடில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முந்தி பகுதியை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு தையல் போட்டு நான் திருப்பி அடிச்சுக்க போகிறேங்க. சும்மா பைப்பிங் தான் பண்ண போகிறேன். அப்படியே திருப்பி இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ எட்ஜில் தையல் போட்டு இதுக்கு நான் பைப்பிங் பண்ணிக்க போகிறேன். அப்படியே கொடுக்கலாம். சில நேரம் வந்து நமக்கு கிராஸாக வந்தாலும் வரும். அதனால் ஒரு தையல் அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், நேராக இருக்கும். அடியில் கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். இப்படி அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைங்க. நான் எக்ஸ்ட்ரா லைன்லாம் கொடுக்கலங்க. இது வெறும் ஒரே ஒரு பைப்பிங் மட்டும்தான். இப்போ கை வந்து நான் ஒட்டெல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஜாயின் பண்ணிடலாம் அமுக்கு தையல் போட்டு. அப்படியே கரெக்டாக வச்சு
தையல் போடுங்க. பமுக தையல் போட்டுடலாம். சென்டர் அடையாள படுத்திக்கலாம். 2 இதுலேயும் சென்டர் அடையாள படுத்திட்டு நம்ம எப்பயும் போல் நீங்கள் வச்சு தைச்சிருங்க. சரியாக வருது எனக்கு. சப்போஸ் நம்ம கீழே அந்த பார்ட் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுறப்ப ஒரு தையல் போட்டுட்டு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சேன் அமுக தையல் போட்டுருங்க. ஏன்னா சில நேரம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கட் பண்ணுவோம், பத்தாமல் கூட போயிடலாம். அப்போ வந்து 10லேன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் பத்தாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சாரீ கிளாத்துன்றம்போது உள்ளே வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரிஞ்சு சீக்கிரம் வராது, இல்லைன்னா வேகமாக அது ஈஞ்சிட்டு வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு கைக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுங்க, அடுத்து ஒரு தையல் போடுங்க, அதுக்கடுத்து ஒரு தையல் போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து பிள்ளைங்க வெயிட் ஆனாலும் அது பிரித்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ லைனிங்கை விலக்கி விட்டு தைக்கிறேன் நான். ஏன்னா கீழே வந்து நம்ம லாங் டாப்பாக தைச்சிருக்கோம், அது பெருசாகவே இருக்கும். நம்ம அந்தளவுக்கு வந்து லைனிங் அதெல்லாம் கிடையாது. அதனால் லைனிங்கை ஜாயின் பண்ணி விட்டுறலாம் தனியாக. மேலேருந்து போட்டாலும் சரி, இல்லை கீழேருந்து போட்டாலும் சரி, எப்படி வசதியோ அப்படி பண்ணுங்கள். பெஸ்ட்டு கீழேருந்து தைக்கிறது தான். நமக்கு வந்து ஒன்று கூட குறையாக இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சி நம்ம சரி பண்ணி விட்டுடலாம். மேலேருந்து தைச்சிங்க அப்படின்னா ஒன்று கூட குறையாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். 2 பக்கமும் லைனிங்கும் தைச்சி விட்டாச்சு. கையை எல்லாமே முடிஞ்சுங்க. இதுக்கு நாட்டும் சாலும் ரெடி பண்ணுறதும் பார்க்கலாம். கீழே சும்மா நம்ம எப்பயும் போல் உருட்டி அடிச்சிருக்கேன். நான் இதுக்கு பார்டரோ இல்லை எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா இதை விட நம்ம அதிகமாக தைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மாங்காய் அது வந்து கரெக்டாக அதோடு முடியுது. அதனால் சும்மா கொஞ்சமாக நம்ம வந்து உருட்டி அடிப்போம்ல, அந்த மாதிரி உருட்டி அடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். அந்த சாலில் வர பார்டர் கூட கொடுக்கலான்னு வச்சு பார்த்தேன். ஆனால் அந்த சாலில் இருக்க பார்டர் வந்து இதுக்கு எடுப்பாக இல்லை, ஆனால் அது நல்லாவும் இல்லை, அதனால் கொடுக்கல நான். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இதான் சாலு. 185 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் வந்து நமக்கு அந்த சால் தைச்சிருக்கீங்க வந்து பாருங்கள். அதாவது வந்து அந்த சுருக்கமாக இருக்க பாருங்கள். அந்த ஓரத்தில் வந்து தைச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து சுருக்கமாக இருக்குது. அது வந்து மடித்தாலும் உங்களுக்கு மடிப்பு வரலை, அப்படி தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கீழெல்லாம் நல்லா பிரித்து விட்டுட்டு, ஏன்னா இது எதுக்காவது உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த இது வந்து அதனால் ஃபுல்லாக நான் எடுத்துட்டு இந்த வெறும் ஜமிக்கி ஒர்க் இருக்கிறது அந்த டிசைனில் இருந்து மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து அந்த ஜமிக்கி ஒர்க் வர மாதிரி வச்சு அடியில் வந்து 1.5 இன்ச்சுக்கு இந்த சாரீ கிளாத்து ப்ளைனாக நம்ம வெட்டணும் இல்லையா உள்மூந்தியில், அதை இருக்கிறத நெட்டாக நான் வெட்டிட்டு 10க்கு நம்ம உள்ளே இந்த டிசைனாக இருக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் பட்டையாகவே கொடுத்துருக்கேன் நான், ரொம்ப சன்னமாக இல்லை, பட்டையாகவே கொடுத்தாச்சு. அடியில் கொடுத்துட்டு அப்படியே மேலே திருப்பி தைச்சி விட்ருங்க. இது கண்டே பிடிக்க முடியாதுங்க. நம்ம வந்து தனித்தனியாக நம்ம தைச்சோம் மேட்ச் பண்ணோன்றது வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். அதாவது வந்து நம்ம ரெடிமேடாக எடுத்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு நம்ம சாரியில் டிச் பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைங்களுக்கு எடுக்கிறப்ப. அதனால் வந்து கண்டே பிடிக்க முடியாது நம்ம சாரியில் தான் தைச்சோம் அப்படின்ட்டு. இது நல்லா லாங் அழகான டாப்பு. இப்போ இந்த ஓரத்துலேயும் நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ சுற்றிலுமே நான் அந்த சாரியோட கிளாத்து கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ நல்லா படிஞ்சு நமக்கு வந்து அழகாக இருக்குது. ஆனால் வந்து அந்த கொடுத்த லேஸ் வந்து நமக்கு என்னன்னா அப்படியே சுருங்கி அப்படியே தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நீட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சாரிக்கு மேட்சாகவும் இருந்தது.
சாரியில் இந்த பிங்க்கும் மெரூன், அதாவது பிங்க்கு அண்டு மெரூன் கொடுத்துருக்காங்க. 2 கலரில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது பிங்க்கு மாதிரி இருக்காது, இது ஒரு மாதிரி தக்காளி கலரு. இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சி விட்டுடலாம். நீட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ட்ரெஸ் அமைஞ்சிச்சு இல்லை சால் அமைஞ்சிச்சுன்னா இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சாலுக்கு நம்ம பார்டர் கொடுக்குறது சாரியிலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு. சுருக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக முடிஞ்சு. இந்த மாதிரி மடித்து போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இல்லை, இந்த கரை பகுதியெலாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி சுருக்கிட்டு மடித்து பார்த்தாலே வந்து இந்த மாதிரி நீட்னஸ் இல்லைங்க. அதனால தான் வெட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு வந்து சும்மா 3 மடித்து தையல் போட்டுட்டு குட்டியாக இந்த பீஸ் கொடுக்குறேன். இந்த கொஞ்சம் மட்டும் பிரித்து விட்டுட்டு இதை நல்லா உள்ளே தள்ளிட்டு, ஏன்னா இதுக்கு நாட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த இது கொடுக்குறேன். சும்மா மேலே அப்படியே அமுக தையல் போட்டுடுறான். உள்ளே துணிச்சு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பிரித்து விட்ருக்கேன். பிரித்து விட்டுட்டு அமுக தையல் போட்டுடலாம். நாட்டு பேக் சைடு வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வச்சிடலாம். சும்மா ரோப்பில் தாங்க பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் ரோப் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் கொடுக்குறது அதில் தான் தைச்சிருக்கேன். நான் இதில் அடிக்கலை. மெரூன் கலர்லேயும் எனக்கு அதாவது வந்து டைம் இல்லை, அதுக்கான டைம் இல்லை. காலேஜில் ஃபங்க்ஷன்னால உடனே அனுப்பிச்சுட சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவசரமாக பண்ணனால டைம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க, ரோப்பு கொடுத்தாச்சு. இப்போ அது உள்ளே கோர்த்தரலாம். அளவு பார்த்துக்கோங்க, இடுப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து 5 இன்ச்சு 2 பக்கமும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒன்று கோர்த்துட்டு அடுத்து வந்து அதுலேயே அப்படியே கோர்த்து விட்ருங்க. கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டடிங்க. இது கலண்டு வராது. நம்ம அப்படியே வந்து சும்மா அப்படியே ஸ்டைலாக அப்படியே கட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு இடுப்பும் டைட்டாகவும் உங்களுக்கு அழகாக ஸ்டைலாகவும் இருக்கும். எப்பயும் போல் தாங்க, நான் டிசைன்லாம் வைக்கல, சும்மா நார்மல் நாட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து எப்பயும் போல் அப்படியே ஒரு 3 இது மட்டும் அரைச்சி விட்றேன். நேரம் இருந்துச்சுன்னா ஏதாவது யோசித்து வித்தியாசமாக பண்ணலாம். டைம் இல்லாதனால இருக்கிறத அப்படியே தைச்சி விட்டேன். சேம் கலர் தான், மெரூன் கலரில் கொடுக்கல. அதாவது இது கோல்டன் கலர் கயிறு கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னொரு பீஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது சூப்பராக வந்து நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நம்ம நாட்டு அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கள், இதை அப்படியே இழுத்து நம்ம வந்து கட்டி விட்டுடலாம். இது தனியாலாம் வராது உங்களுக்கு. இந்த மாதிரி அப்படியே விட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4 இது வந்திருக்கு உங்களுக்கு. இது சால் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலரே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி வித்தியாசமாக செமையாக இருக்குது பாருங்கள்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதே மாதிரி ஓல்டு சாரீ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.